இல்ல சிம்ரன், நான் உன்ன லவ் பண்ண மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி. ஐயோ, உன்கிட்ட கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், பங்களாலனாலும் நாய் கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? என்ன நீயே கட் பண்ணிட்டு நீயே கூப்பிடுற? என்ன பழக்கம் அதெல்லாம்? 1000 சொல்லு, நான் பிரியாவை தான் லவ் பண்றேன். பிரியாவை நீ லவ் பண்றியா? கொசுதான் ராத்திரிலாம் தூங்க விடாது, தெரியுமில்ல? எங்க அண்ணா கிட்ட சொன்னா டாட்டாய்ஸ் கொளுத்திடுவான், தெரியும்ல? நாங்களும் மயங்கற மாதிரி மயங்கி திரும்பவும் எந்திரிச்சு பறப்போம் இல்ல. நீங்க என்னதான் பறந்தாலும் பிரியா உங்களை லவ் பண்ண மாட்டா, தெரியும்ல? ஏய், அவளை நான் என்ன லவ் பண்ண வைக்கிறேன், இது உன் மேல சத்தியம். இவன் மேல ப்ராமிஸா? நானும் சொல்றேன், நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் லவ் பண்ண மாட்டேன். ஏன்? ஏய், அவ ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்னையா? என்ன ஸ்டேட்டஸ்? அவ ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ற தெரியுமா உனக்கு? வாங்கி திங்கற உனக்கு தானே தெரியும். ஏய், நீ ரொம்ப பேசுற. ஏய், நீ ரொம்ப திங்கற. பிரியா, இவன் ஃப்ராட், இவனை நம்பாத. எது? யாரு ஃப்ராட்? என்னது இது? கேப் மாதிரி. இவன் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான், நான் போறேன். ஏய், கிரேஸ். பிரியா, மறுபடியும் சொல்றேன், இவனை நம்பாத. பிரியா, ஐ லவ் யூ பிரியா. ஐ லவ் யூ. டேய், எட்ரா கையா. அவளுக்கு உனக்கும் ஒத்து வராது. ஏன்? உன் கலர் என்ன, அவ கலர் என்ன? வெள்ளையா இருந்தா வியாதிங்க. வெயிலும் தாங்காது, குளிரும் தாங்காது. இதெல்லாம் ஒரு கலரா? மகாபலிபுரத்துல போய் பாருங்க, வெள்ளைக்காரங்களாம் உடம்புல எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு மல்லாக்கப்படுத்திட்டு இருக்காங்க கருப்பாகணும்னு. ஹாய். இன்னைக்கு சண்டே, சண்டே கூட என்ன விட மாட்டியா? காதலுக்கு ஏதுங்க சண்டே மண்டே? ஆல் டே லவ்விங் டே. ஐ லவ் யூ. குண்டு. நான் உன்னை லவ் பண்ண முடியாது. ஏன்? எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம். என்னங்க எப்ப பாரு அண்ணன் அண்ணி குழந்தைங்கன்னு. அவங்களாம் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க? நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, நல்லா பாத்துப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா நான் அதையும் தாண்டி என்ன வேணா செய்வேங்க. என்ன பண்ணுவேன்? உயிரை கொடுப்பேங்க, உயிரை கொடுத்து காப்பாத்துவேன். எங்க எங்க இந்த குதிச்சு உயிரை கொடு. ஏங்க எப்ப பாரு இப்படி தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? உயிரை கொடுக்கறதுனா அது இல்லங்க. பின்ன உயிரை கொடுக்கறதுனா நாளைக்கு நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரு உயிரை கொடுப்பேன், அதுதான் பாப்பா. அப்புறம் நீ, நான், பாப்பா, திட்டமிட்ட குடும்பம், தேவிட்டாத இன்பம். நாளைக்கு வயசானதுக்கு அப்புறம் உனக்கு முன்னாடி நான் மண்டையை போட்டேன்னா அந்த பாப்பா உன்னை காப்பாத்தும். அதுதான் உயிரை கொடுத்து காப்பாத்துறதுங்கிறது. இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன லவ் பண்றீங்க தானே? எப்பவும் சொல்றேன், நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். போடா. நீ என்ன லவ் பண்ணுவ? எப்படி சொல்ற? கான்ஃபிடன்ஸ் பிரியா, கான்ஃபிடன்ஸ். யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை. நீ என்ன லவ் பண்றதுக்காக நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். எந்த ரிஸ்க் வேணாலும்? எந்த ரிஸ்க் வேணாலும். முதல்ல இந்த ரிங் எடுத்துட்டு வா, ஓ நம்பிக்கை என்னன்னு பாப்போம். பிரியா, கொஞ்சம் ஆளா அதிகமா இருக்கும் போல இருக்கு, எடுத்தே ஆகணுமா? அது உன் இஷ்டம். மோதிரம் கிடைச்சதா இல்லையா மச்சான்? கிடைச்சதா இல்லையா மச்சான்? சொல்றா. கிடைக்கல. எனக்கு தெரியும் கிடைக்காதுன்னு. இப்ப தெரியுதா உன் நம்பிக்கை என்னன்னு? சுனாமி பூகம்பம் வருதுங்கிறதுக்காக கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அது மாதிரி ஒரு மோதிரம் கிடைக்கலங்கிறதுனால காதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம 2 பேரும் சேருவோங்கிறது விதி. என்ன விதி? ஆமா, முதல்ல உன்னை கோயில பார்த்தப்பவே பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னைக்காவது உன்னை பாப்பனா நினைச்சேன், அன்னைக்கே பார்த்தேன். திரும்ப உன்னை என்னைக்காவது பார்த்தேன்னா நீ தான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ண. விதி பாரு, மறுபடியும் அன்னைக்கே பார்த்தேன். நான் நினைக்கும் போதெல்லாம் நீ வந்த. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? 2 பேரும் நினைச்சாதான் காதல், ஒருத்தர் மட்டும் நினைச்சா அது கனவு. கனவு காண்றதை விட்டுட்டு உன் லைஃப பாரு. நீ என்ன வேணா சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நீ சொல்ற விதி நம்பிக்கை இதெல்லாம் உண்மைனா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள உன்னால என்ன பார்க்க முடியுமா? முடியும். இந்த உலகத்துல நீ எங்க இருந்தாலும் பாத்துருவேன். அப்படி பார்த்தா நீ சொல்றத நான் நம்புறேன். ஓகே? பிரியா, அவன் ரொம்ப மோசமான ஆளுடி. நீ எங்க இருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான். அவன் எங்க தேடினாலும் நான் இருக்கிற இடத்தை கண்டே பிடிக்க முடியாது. அப்படி எந்த இடத்துல அடி இருக்க போற? யாருமா அது? கோயம்புத்தூருங்களாம். போஸ்ட்மேன் பழனிவேல் வீட்டுக்கு வந்திருக்கா.
அவன் தான் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டானே. அதான் அவங்க புது அட்ரஸ் தெரியலையா. ஆஹா. சாயங்காலம் 5 மணிக்கு தான் ட்ரெயினா, அது வரைக்கும் இருந்துட்டு போறேன்னு சொன்னான். உட்காந்துக்குமா. நீ சொல்ற விதி நம்பிக்கை இதெல்லாம் உண்மைனா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள உன்னால என்ன பார்க்க முடியுமா? எப்படிமா வந்த? ஆட்டோல. ஆட்டோ? கோயம்புத்தூர்ல இருந்து ஆட்டோவா? ஏய் என்ன என்ன இது யாரோ அவன்? ஹாஸ்பிடல் போனோம், சீக்கிரம் வீட்டுக்கு வாடா. மாமா ப்ளீஸ்மா, இன்னைக்கு ஒரு நாள் அப்பா கூட்டு போமா. டேய் என்னடா? ஒரு முக்கியமான வேலை இருக்குமா. அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், அவன் வரலையாம். அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டு போறதை விட அப்படி என்ன முக்கியமான வேலையா அவனுக்கு? சே. இந்த எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துக்கிட்டியா? நாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடுறோம்மா. நீ இரு, என் சின்ன பையன் இப்ப வந்துருவான். சரி. நாங்களும் சீக்கிரம் வந்துருவோம். ஒருவேளை நாங்க வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நீ கிளம்பு, சரியா? ஹலோ. திருக்குமரம் வீடுங்களா? ஆமா. நீங்க உடனே கிளம்பி ராயப்பேட்டை ஜிஹெச்சுக்கு வாங்கம்மா. என்னாச்சு? ஆட்டோ கொஞ்சம் வேகமா போங்க. போறமா. நீ சொல்ற விதி நம்பிக்கை இதெல்லாம் உண்மைனா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள உன்னால என்ன பார்க்க முடியுமா? என் அண்ணனை நினைச்சா பயமா இருக்கு. என் அண்ணனால உனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும். சரி, இந்த 2 விரல்ல ஒன்னு தொடு. என் மேல நம்பிக்கை இல்லையா? ப்ளீஸ் சொல்றேன்ல, தொடு. உங்க அண்ணன் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டியும் சரி, நீ எனக்கு தான். இது எப்ப எடுத்த? அன்னைக்கே எடுத்துட்டேன். அப்புறம் ஏன் கொடுக்கல? கொஞ்சம் குடும்ப கஷ்டம், அடகு கடையில வச்சிட்டேன். டேய் பாவி. இல்ல பிரியா, நீ என்னைக்கு என் காதல ஒத்துக்கிறியோ அன்னைக்கு கொடுக்கலான்னு வச்சிருந்தேன். ஒருவேளை நான் ஒத்துக்காம போயிருந்தா மோதிரத்தை சுட்டுட்டு போயிருப்பேல. நீ ஒத்துப்பேன்னு எனக்கு தெரியும். அது எப்படி சொல்ற? கான்ஃபிடன்ஸ் பிரியா, கான்ஃபிடன்ஸ். எப்படியோ திரு, நீ நினைச்ச மாதிரியே பிரியாவை லவ் பண்ணிட்ட. எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும்.
என்னாச்சு பிரியா? நம்ம விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சா? இங்க எதுவும் பேச வேண்டாம், வெளியே போய் பேசிக்கலாம். சொல்லு பிரியா, என்ன ஆச்சு? ஒண்ணும் ஆகலையே. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? எங்க அண்ணன் மேல அந்த பயம் இருக்கணும். ஏய். இரு, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். ஹே, 2 cornetto. ஹாய். என்னம்மாங்க காலேஜில் என்ன ஃப்ரெண்ட்ஸோட வந்தியா? ஆமா, ஆ எங்க உன் ஃப்ரெண்ட்ஸை காணும்? பக்கத்துல. ஆ மேடம், ஐஸ்கிரீம். நீங்க என்ன சாப்பிட்றீங்க சார்? நீங்க வேலை பார்க்குறியா? இதை நான் நம்பணும். ம் ஓ, அங்க அடிச்ச இங்க வலிக்குதா? ம் ஆமா.